இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். இட்லி மாவு வச்சு தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம். ஒரு கப் இட்லி மாவும் ஒரே ஒரு கப் தேங்காயும் போதும். அவ்வளோ அருமையா ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். எப்பவுமே இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இட்லி, தோசை, பணியாரம் இல்லைன்னா ஊத்தப்பம் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப டேஸ்டாகவும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இப்போ பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இட்லி மாவு இப்போ தான் அரைச்சேன். இந்த இட்லி மாவு அதில் ஒரு கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். புளிக்கெல்லாம் தேவையில்லை, அரைச்சதுமே தான் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றி கலக்க வேண்டாம். அதுக்கு ஒரு தேங்காயில் துருவி எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக உப்பும் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையோட சுவை தெரியறதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை கலந்துடலாம். கலந்து விட்டாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காயை துண்டாக எடுத்து போடாமல் இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஓடெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வராமல் நல்லா பால் வந்து வெள்ளையாக இருக்கும். ஒரு தேங்காயோட துருவல் இது. இப்போ இது கூடவே ஏலக்காயும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். எதுக்காகனா நம்ம ஏலக்காயை தனியாக பவுட்ரு பண்ணியோ இல்லை தட்டியோ போட்டோன்னா அந்த சக்கை வந்து தேங்காய் பாலில் அப்படியே இருக்கும். அதனால் இது கூடயே சேர்த்துட்டோம்னா வடிகட்டுறப்போ அந்த சக்கை தனியாக வந்துடும், தேங்காயோட சக்கையோடையே சேர்த்து. அதனால தான் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் எடுத்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக ரொம்ப தண்ணியாக தேங்காய் பால் அரைக்காமல் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்தளவுக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஏலக்காயை இது கூடவே போட்டு அரைச்சிட்டதுனால ஏலக்காய் பார்த்திங்கன்னா நம்ம போட்டதே தெரியாது, அந்த மனம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து இல்லையா, அதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய்க்கு அரை கப் சர்க்கரை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னுச்சுன்னா நிறைய இனிப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக இனிப்பு போதும்னிங்கன்னா ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ சர்க்கரை உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் அரைக்கிற வரைக்கும் அதுவும் நல்லா கலந்துருச்சு. நல்லா சாஃப்டாக உங்களுக்கு புஷ்ஷுன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதில் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கையில் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டாக இப்படி குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் போடாமல் சின்ன சின்னதாக இந்த மாதிரி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா கருகிரும். இதெல்லாம் வந்து உருண்டையாக கரெக்டான அளவில் வராது. இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டிட்டு வால் மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் வரும். சின்னதாக போட்டோம் பாருங்கள் எவ்வளோ உப்பிட்டு வருதுன்னு. எப்போயுமே நம்ம மாவரைச்சா இட்லி, தோசை இல்லைன்னா பணியாரம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஊத்தப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இது போல் மாவு அரைச்ச உடனே இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பணியாரம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போயுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை சாப்பிட்டுட்டு இருக்காமல் இது போலையும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமே நல்லா வேகுது. அவ்வளோதான், எடுத்துடலாம். ரொம்ப கருக விட தேவையில்லை. எடுத்து அந்த சூட்டோடையே நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துடணும். பொரிச்சு எடுத்தாச்சு. இதை தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். தேங்காய் பாலில் சர்க்கரை போட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கிறப்பவே சேர்த்துருங்க, அப்போ தான் நல்லா ஊறும். உடனே எடுத்து சாப்பிட்றத விட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோன்னா அந்த தேங்காய் பாலோட இந்த பணியாரத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப அருமையான ருசியாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.